Hey all, assalamu alaikum and welcome back to my channel. Hope all are doing well. இந்த vlog வந்து it's very interesting vlog. லாஸ்ட் மந்த் நாங்கள் நுவரெலியா அண்ட் எல்லா ட்ரிப் போயிட்டு இருந்தோம். அந்த vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நாங்கள் லாஸ்ட் மந்த் தான் இந்த நுவரெலியா அண்ட் எல்லா ட்ரிப் போனோம். இப்போ அந்த பிளேசஸ் கூட நிறைய ஃப்ளட்டடால் எஃபெக்ட் ஆகிக்குது. ஸோ இப்போ ஸ்ரீலங்காவோட சிச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும். உங்களோட ப்ரேயர்ஸில் ஸ்ரீலங்காவையும் ஆட் பண்ணி கொள்ளுங்கள். கம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நாங்கள் தேர்ஸ்டே நைட் மாதிரி இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் தேர்ஸ்டே நைட் வந்து நுவரெலியா போயிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே வந்து பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்டு. ஃபர்ஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணது வந்து இந்த லபுகேலே டீ ஃபேக்ட்ரி மஸ்ட் விசிட்ன்ற மாதிரி. அது வந்து 6:15 க்ளோஸ்ன்றனால நாங்கள் பிளானை சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளூஃபீல்டு டீ ஃபேக்ட்ரி வந்து 7 PM வரைக்குமே ஓப்பன். ஸோ நாங்கள் அங்கே தான் வந்திருந்தோம். இப்போ நாங்கள் இந்த ப்ளூஃபீல்ட் டீ ஷாப்போட ஆம்பியன்ஸ் எப்படி இருந்தது பார்ப்போம். அண்ட் இங்கே வந்து என்னென்ன கிடைக்குதுன்றதையும் பார்ப்போம். ஆம்பியன்ஸ் ஸோ நைஸ். இங்கே வந்து 2 ஷாப்புமே இருந்துச்சு. என்னென்னா இந்த மாதிரி ஃபாரின் பிராண்டட் ஐட்டம்ஸ், சாக்லேட்ஸ், ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரியுமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து டீ ஷாப்புமே இருந்துச்சு பக்கத்துலே. இங்கே வந்து மசாஜிங் சேர்ஸுமே அவைலபிள். இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ண வந்துட்டோம். ப்ளூஃபீல்டு டீ ஃபேக்ட்ரி பற்றியுமே நான் நிறைய ரீல்ஸ் பார்த்திக்கிறேன். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம்னா இந்த டீ கேக், ஷவர்மா, பர்கர், ரோல்ஸ் அந்த மாதிரி அண்ட் டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வாஸ் ஆவரேஜ் டேஸ்ட் தான். டீயுமே தான் இந்த கேக் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ஆவரேஜில் தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து இந்த சுவீனியர் டிஸ்பிளே பண்ணியிருந்துச்சுங்க. நானுமே இந்த சுவீனியர் கலெக்ட் பண்ணுற ஆள் தான். ஸோ அதுலேயும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இன்னுமே அங்கே அந்த டீ வெரைட்டிஸுமே வச்சுருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதையும் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து புக் பண்ணிக்கிற வில்லாக்கு தான் நெக்ஸ்ட் போகிற பிளான். இந்த அவுட் சைடில் வந்து இந்த ப்ளூஃபீல்டு டீ ஃபேக்ட்ரி பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பேர்டுமே இருந்துச்சு அவுட் சைடில். அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து எங்களோட ரூமுக்கு தான் இப்போ போகிறோம். இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்த வில்லா. இதுவுமே எங்களுக்கு ஹரிபரியில் கிடைச்சது தான். இது வந்து எப்படின்னா 2 bedroom வித் 1 kitchen bathroom. வில்லா டைப்பில் எப்படியுமே ரூம் அண்ட் கிச்சன் வரும். அதே மாதிரி நாங்கள் வந்து ஃபுட் எதுவும் இல்லை, ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு 1 night ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பே பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டே வந்து நுவரெலியாரை 2-3 பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பிளான் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 1 night ஸ்டே பண்ணிவிட்டு போகிற ஐடியா. டின்னருக்கு வந்து இந்த சிலோன் கிச்சனுக்கு தான் வந்திருந்தோம். மென்யூ கார்டில் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தாலுமே நாங்கள் போனது வந்து நியர்லி க்ளோசிங் டைம் 11க்கு மேலே ஆயிட்டு. ஸோ சில டிஷ் மட்டும்தான் இருந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து மிக்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் கறி, தால் அண்ட் நான் ரொட்டி. அது அவைலபிளாக இருந்தனால அதையே ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபுட் வாஸ் அல்டிமேட் டேஸ்ட். ஸ்பெஷலி தால் கறி, சிக்கன் கறி எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அங்கே இருந்து நாங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு நுவரெலியா டவுனுக்கு போக வேண்டியிருந்தது. ஜஸ்ட் இந்த ஜாக்கெட், கேப்ஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தது. நாங்கள் ஜாக்கெட் எதுவுமே கொண்டு வரல. ஸோ இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்ற ஐடியாவில் வந்துட்டோம்.
பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு on the way ஒரு நெஸ்கஃபேமே கிராப் பண்ணிவிட்டு பேக் டு வில்லா. ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட் டே மார்னிங், day 1 in Nuwara. Beautiful view from balcony. குயிக்காக நாங்கள் ட்ரெஸ் அப் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் 7 செக் அவுட் ஆகிற பிளான். இங்கேருந்து செக் அவுட் ஆகி ஆன் த வேல பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி பன், கப் கேக்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ஹாட் அண்ட் பிளேன்ஸ் போகிற பிளான். பன் எல்லாம் வாங்கிட்டு அதோடைய மார்னிங் காஃபியும் கிராப் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நாங்கள் ஹாட் அண்ட் பிளேன்ஸ் தான் போகிறோம். நுவரெலியா நாங்கள் எங்கேருந்து பார்த்தாலுமே எல்லா இடத்துலையுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சீனரி தான். ஹாட் அண்ட் பிளேன்ஸுக்கு ஆன் த வே எந்த ஷாப்ஸுமே இல்லை. ஸோ நாங்கள் இங்கேருந்தே வாங்கிட்டு போனது எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸ்பெஷலி நாங்கள் இந்த ஹாட் அண்ட் பிளேன்ஸ் சூஸ் பண்ணது வந்து இந்த பர்பிள் ஃப்ளவர் பார்க்குறதுக்கு தான். இங்கேருந்துமே நாங்கள் டிக்கெட்ஸ் வெஹிக்கல்க்குமே பே பண்ணி, எங்களுக்கும் வெஹிக்கலுக்குமே பே பண்ணி டிக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கேருந்துமே இன்னும் போக வேண்டியிருக்குது ஹாட் அண்ட் பிளேன்ஸுக்கு. ஃபைனலி ரீச்ட் ஹாட் அண்ட் பிளேன்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸுமே பார்த்தாச்சு. இட்ஸ் ஸோ கார்ஜியஸ். இதை பார்க்குற நேரம் இது ஸ்ரீலங்காலையா இந்த பிளேஸ் ஈகிருன்ற மாதிரி ஒரு தாட் தான். அவ்வளோ பியூட்டிஃபுல். அங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மியூசியம் தான் போனோம். அங்கேருந்து ஹாட் அண்ட் பிளேன்ஸ் இருக்கிற மியூசியம். ஹாட் அண்ட் பிளேன்ஸ் இருந்து எங்களுக்கு இன்னொரு பிளேஸுமே போகலும், வேர்ல்டு எண்ட் வியூ பாயிண்ட்டுக்கு. ஸோ நாங்கள் அது விசிட் பண்ணுற ஐடியாவில் வரல. நாங்கள் ஜஸ்ட் இந்த மியூசியம் மட்டும் விசிட் பண்ணினோம். இந்த மியூசியம் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ். பிகாஸ் ஸ்ரீலங்காவில் ஏன்ஷியன்ட் டைமில் யூஸ் பண்ண திங்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ஸ்கெலிட்டன்ஸ் அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்துச்சு. இன்னும் ஒரு ஸ்பெஷல் திங் வந்து யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கிற ஏன்ஷியன்ட் டைம் சிம்னியுமே இருந்துச்சு. இங்கே நிறைய விசிட் பண்ணிக்கிறது வந்து ஃபாரினர்ஸ் தான். ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆட்களுமே இங்கே வந்து ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ். நெக்ஸ்ட் வந்து பேர்ட்ஸ் நெஸ்ட் அண்ட் எக்ஸுமே டிஸ்பிளே பண்ணியிருந்துச்சு. மியூசியம் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஹாட் அண்ட் பிளேன்ஸ்லேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் போகிற பிளேஸ் என்னென்னா அம்பேவெல ஃபார்ம். லாஸ்ட் டைம் எங்களுக்கு அம்பேவெல ஃபார்ம் விசிட் பண்ணிடலாமல் இருந்தது. ரீசன் வந்து ரெனோவேஷனில் இருந்தனால எங்களுக்கு அங்கே விசிட் பண்ணிடலாம் போனது. ஸோ திஸ் டைம் அதை கவர் அப் பண்ணிட்டோம். அம்பேவெல ஃபார்ம் என்ட்ரி ஆக முன்னுக்கு நான் எடுத்த கிளிப்ஸ் தான் இது. எங்கே நாங்கள் பார்த்தாலுமே அவ்வளோ ஃபாகி அண்ட் மிஸ்டியாக தான் இருக்குது. அம்பேவெல ஃபார்ம் வந்து ரினோவேஷனுக்கு போகிறோம் நிறைய டிஃப்ரெண்ட், க்ளீன், நீட் அண்ட் டைடி. நாங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னுக்கு இதில் வந்து எங்களோட ஷூஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் நாங்கள் என்ட்ரி ஆனோம். இப்போ நாங்கள் பார்க்குற எல்லாம் மில்க் ப்ராசஸிங் மெத்தட்ஸ் தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த ஃபார்மில் மில்க் எடுத்து எப்படி ப்ராசஸிங்ஸ் நடக்குதுன்றது. Next, moving to cheese production.
இங்கேயுமே இப்போ நிறைய காஸ்ட்லியான சீஸ் எல்லாமே ப்ரொடக்ட் பண்ணுறாங்க ஸ்ரீலங்காலையுமே. அது எல்லாமே இங்கே எங்களுக்கு டிஸ்பிளேல வச்சுருந்துச்சு. அம்பேவேலு ஃபார்மில் இருந்து நாங்கள் வந்தது இந்த ஜாக்ரோ சீஸ் கேக் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் அந்த பிளேஸ்க்கு தான். இப்போ வாங்க உங்களையும் சேர்த்தே நான் இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ரைடுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இது ஒரு மஸ்ட் ட்ரை ரைட் பிகாஸ் இட்ஸ் வர்த். நுவரெலியாவில் இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி ப்ராசஸிங் எப்படி நடக்குதுன்றதை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பிளான் வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்மில் இருந்து கெகரி லேக் போகிற பிளான். இப்போவே 4க்கு மேலே ஆயிட்டு. ஸோ லன்ச் எடுத்துகிட்டு போய்ட்டு லன்ச் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கெகரி லேக் போவோம். கெகரி லேக்கில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எப்படின்னா இந்த ஹோர்ஸ் ரைட் மெயின், நெக்ஸ்ட் வந்து இந்த போட் ரைட். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ஸ் ரைட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் போட் ரைட். ஃபைனலி நாங்கள் நுவரெலி டவுன் வந்தாச்சு. கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டி இருந்தது. ஷாப்பிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த நுவரெலியா போஸ்ட் ஆஃபீஸ் தான் போனோம். இந்த ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் வெரி ஃபேமஸ். இது வந்து 7 PM வரைக்குமே ஓப்பன். இதெல்லாம் வந்து ஓல்ட் மெஷினரிஸ் போஸ்ட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணது. இங்கே மெயின் திங் வந்து டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. வந்த மெமரிஸ்க்காக நான் ஒரு போஸ்ட் கார்டை எங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு நான் போஸ்ட் பண்ணினேன். எங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் சார்ஜ் மட்டும்தான் எடுப்பாங்க. இங்கிருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எல்ல போகிறோம். நெக்ஸ்ட் டேக்கு வந்து எல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பிளான். ஸோ நாங்கள் அங்கே புக் பண்ணியிருந்த வில்லாக்கு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் மீட் பண்ணுவோம். எல்லில் நாங்கள் புக் பண்ணியிருந்த வில்லாவில் பால்கனி வியூ தான் இது. இங்கிருந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் இன்றைக்கி போகிறது வந்து எல்ல ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் போன டைம் ட்ரெயின் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் நாங்கள் போகிறது நைனாச் பிரிட்ஜ் பார்க்கத்தான். இந்த டெம்பிள் கிட்டேருந்து நாங்கள் ஆட்டோவில் போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ரோட் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. நாங்கள் 3 வீலில் போய்ட்டுமே ஹாஃப் வேல இறங்க வேண்டி வரும். அங்கிருந்து ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக தான் நைனாச் பிரிட்ஜ் போகணும். நைனாச் பிரிட்ஜ்லேருந்து நெக்ஸ்ட் மை ஃபேவரட் டெஸ்டினேஷன் அண்ட் ஈகர்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஸ்விங் பண்ணுறது தான். ஸ்விங் அண்ட் ஜிப்லைனுக்கு ரெண்டுக்குமே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்விங் போய்த்துற வேண்டியதுதான்.
Alhamdulillah, swing and zip line, it was a wonderful experience. பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த 2 விஷயம் ஃபுல்ஃபில்ட் ஆகிட்டு. எல்எல்ல ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிகிற நேரம் ஈவினிங்க்கு மேலே ஆகிட்டு. ஸோ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லேட் லஞ்ச் தான் இன்றைக்குமே. தோசை, பிரியாணி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். லஞ்ச் எடுத்துட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போகிறது வந்து லபுக்கலே டீ ஃபேக்ட்ரி. நாங்கள் லபுக்கலே வார நேரம் 6:15 ஆகிட்டு. ஸோ 6:30க்கெல்லாம் டீ ஃபேக்ட்ரி க்ளோஸ் ஆகிரும். ஸோ குயிக்காக வந்து நாங்கள் எங்களோட ஃபேவரட் டீ கேக் அண்ட் டீ தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸும் எடுத்துட்டு இப்போ பேக் டு ஹோம். ட்ரிப் இந்தியாவோட எண்டுக்கு வந்துட்டு நிறைய பியூட்டிஃபுல் மெமரிஸோட இந்த டேவும் எண்டுக்கு வந்துட்டு. Hope all you will like this video. Keep supporting me. Do subscribe to my channel. Thanks for watching.